நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அது வெறும் டப்பாடா. அங்க வந்துட்டு ஒரு டப்பா இருந்ததுங்க. இது அப்பா ரூம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. நாங்க எல்லாம் வந்துட்டு ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டு வெறும் டப்பா அது. அட பாவிகளா, அம்மாவும் கிராண்ட்பாவும் சாப்பிட்ட எம்டி டப்பாடா அது. அதுல அநேகமா மாத்திரை வச்சுட்டு இருப்பாரு. இங்க இருந்து அத்தை வீடுக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். மை சித்தி பாட்டி, ஃபார் யூ சித்தி கொல்லு பாட்டி. ஓகே, ஈச்சம்பாக்கமாமா. சோ இங்க இருந்து நாங்க ஈச்சம்பாக்கம் இப்ப கிளம்பி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்பா மட்டும் பாருங்க, என்னப்பா சும்மா முண்டா பனியன் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க, கிளம்பல. இதெல்லாம் ரொம்ப யங்கா இருந்தேன். அப்ப கண்டிப்பா இதை காமிக்கிறோம். அப்பாவை இந்த மாதிரி வந்து காமிக்கு. இவர் வேற போன். அப்பாவை வந்து இந்த மாதிரி காமிக்க கூடாதான். சோ அப்பா எப்படியே எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. இன்னைக்கு புடிச்சாச்சு. அங்க பாரு கிராண்ட் பவுடைய இதா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாமா, இங்க தானே இருக்கிறாங்க அந்த பசங்க. ரியாக்ஷன் பாருங்க. பரவாயில்ல, இந்த வயசு அப்பா வாப்பா, ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு பேசலாம். இவர் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கும் போல இருக்கே. சும்மா ஸ்மார்ட்டா உட்காந்து தலை முடியெல்லாம் டை அடிச்சுக்கிட்டு. அப்படியா? நீ கிராண்ட்பா சொல்றாரு, நீயும் அவரும் ஒரே ஏஜ் சொல்றாரு. ஒரே 90 ஆம்பாடி. ஹாய் கிரிஷ். உங்க சேனல் விரும்பி பார்ப்பாங்க. ஆமா அம்மா அம்மா சொல்லிட்டே இருப்பாங்கடா. அதனால பாரு, அவங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு, தெரியுது. டெய்லி பார்ப்பாங்க அவங்க. கரெக்டா டெய்லி பாத்துருவேன். எனக்குன்னா சாங்கியும் தெரியும் அவங்களுக்கு. தெரியும், உங்க பாப்பா தானே? உங்க பாப்பா தெரியும். ஆமா, நான் சொல்றேன். ஆமா, அவன் தங்கச்சி என்ன சண்டையா? தினம் சண்டை. அவ்வளவு கேக்குறேன். அந்த பொண்ணு உங்களுக்கு அது பார்க்க சிம்பிளா பிச்சைக்கு வந்து தெரியும் பாருங்க. மாப்பிள்ளை மாதிரி இந்த மாவும் நல்ல ட்ரெஸ் பண்ணல. நம்ம வீட்டுக்கு வருவீங்க, அது மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. செம்ம கலைக்கிறாங்க. நான் வந்து நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேனா, அப்பா மட்டும் பயங்கரமா ரெடி. அம்மா சென்டிகிண்டலா தூக்கலா இருக்கா. அத கலைச்சிட்டாங்க. ஹார்ட் ஓகேவா? ஹார்ட் ஓகேவா உனக்கு? வெரி ஹார்ட். சென்னை ஓ, பழைய போட்டோல எங்க அப்பா ஏஐல மாத்தி, இதுதான் ஆக்சுவல் போட்டோ. அதுல வந்து ஏஐல மாத்திட்டு அவர் கோட் சூட் போட்ட மாதிரி அவரே மாத்திக்கிட்டாரு. காரும் போட்டாச்சு. கேப் வந்துட்டு இருக்கு. அப்பா வந்துட்டு முன்னாடி உட்காந்துப்பாங்க. பசங்க நானு இல்லைன்னா அப்பா பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். இல்ல பாக்கலாம், இன்னும் டிசைட் பண்ணல. கிட்ட வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். டிராஃபிக் ஃப்ரீனா இதான் நினைக்கிறேன். உட்காந்துட்டு இருக்காங்க. கோயம்பேடு போயிடலாம். கோயம்பேடு போயிடு. அவர் போயிட்டு கலரா ஷர்ட்டை மாட்டிட்டு எப்படின்னாக்கா டி நகர் காமிக்கல. நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போய். ரோடு எப்படிலாம் தெரியாது. எதனா ஒர்க் பண்றாங்களா இது பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துட்டு அங்க வந்து இந்த பாடியெல்லாம் பில்ட் பண்ணி அனுப்புவாங்க ஷெல்லில். இங்க வந்துட்டு பர்னிஷிங் உள்ள போயிட்டு அந்த சீட் ட்ரெயினில் உட்கார்ற சீட்டு அதெல்லாம் இங்கே பண்ணிட்டு இந்த ஒயரிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எங்க ஒரு ஃபேக்ட்ரி, பர்னிஷிங் ஃபேக்ட்ரி, அதில் போனாங்க. உனக்கு கொள்ளு தாத்தா, அம்மாவுடைய அப்பா வந்து கொள்ளு தாத்தா. என்னுடைய அப்பா நீப்பா. அதான் அதை மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஃப்ளோல வரலம்மா. என்னப்பா ஒரு மார்க்கமா தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ளோல வரலன்றேன்னா மாட்டினா போட்டு வாங்கிடுவீங்க. ஃப்ளோல டக்குன்னு வரும்போது
ஆமா, குள்ளு தாத்தான்றது நம்ம யூஸ் பண்றது இல்லைல்ல. ஓகே ஓகே. அதான் உன்னோட கொள்ளு தாத்தா அங்க சார்ஜ்மேனா இருந்து ரிட்டையர் ஆனாரு. உங்க தாத்தாவும் அங்க அப்ரெண்டிஸ் பண்ணாரு. அதான் சார்ஜ்மேன். அப்பா ஒரு கிரேட் கம்மியா சொல்லிட்டான். அப்புறம் மேல இருந்து ஒரு காக்கா வடிவத்துல வந்து குத்து போறாரு. அம்மா சரியில்லைம்மா. உங்க அப்பாவிய கலைகிறாருமா. காக்கா வடிவத்துல இருந்து கொத்த போறாருன்ட்டாருமா. மத்துக்கும் அம்மே தூங்கிட்டோம், நானும் தூங்கிட்டேன். நீ வாய் வச்சு இப்படி அப்படியே தூங்கினாலா? எப்படா தூங்கினே உட்காந்துருந்தனால மேபி அந்த மாதிரி தூங்கிருப்பேன். போயிட்டு எங்க மோர் வாங்க போயிருக்காரு. ஏமா எங்க மோர் வாங்குறாரு? ஆவினாது எங்க இருக்கு? ஓ ஓகே ஓகே. நீ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோ. மோர் இல்லப்பா, லஸ்ஸி சாப்பிடுவல. அவர்கிட்ட லஸ்ஸி குத்து. அங்க இது பக்கத்துல இறங்கி விட்டுருக்காரு. நாங்க எதுவுமே சாப்பிடலையே. அவங்களுக்கு எதுவும் ஆயினம் இல்லை இப்போ. ஹாய் ஹாய் அத்தை. ஹாய் அத்தை எங்களுக்காக அவங்க கையால சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்புறம் பருப்பு சிலி, வடாம், பொட்டேட்டோ, வடாம், ரசம் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன நீமா? பொரியல். சூப்பரான ஃபுட்டு. அப்புறம் ரசம், தெளிவான ரசம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சூப்பரா ரசம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேரட் கீரை, இதுவும் இவங்க தான் பண்ணாங்க. எல்லாமே பண்ணி நமக்காக வச்சுப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேரட் கீர் ரொம்ப சூப்பரா இருந்ததா. நான் தான் சொன்னேன் வந்துட்டு ரெசிபி கேட்கலான்னு. ரசமும் சூப்பரா இருந்ததா. கேரட் கீர் எப்படி இருந்தது உனக்கு? செமையா இருக்கும். நீனும் அத்தையே கூப்பிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். அத்தை கேரட் கீர் எப்படி பண்ண? நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன்டா கண்ணா. கேரட்டை வந்து நெய்யை கொஞ்சமா விட்டு வதக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு அதுல வந்து பாலை விட்டு இன்னும் துளி வேக வச்சுட்டு அப்புறம் சர்க்கரையை போட்டேன். சர்க்கரை போட்ட உடனே நல்லா கரைஞ்ச உடனே பால் தான் அதுலேயே முன்னாடி விட்டேன். சர்க்கரை போட்டு கரைஞ்ச உடனே அப்படியே இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை துருவி முதலே வதக்கிக்கணும். வதக்கிட்டு அப்புறம் சர்க்கரையும் போட்டு சர்க்கரை கரைஞ்சி இதோட இதுவானோடனே பாலை விட்டு நல்லா வேக வச்சோம். வெறும் பால் தான், கொஞ்சம் தான் பால் விட்டு அப்ப கூட பரவாயில்லம்மா. கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே இல்ல. சூப்பர் திக்கா சூப்பரா இருந்தது. சான்ஸே இல்ல. அல்டிமேட். ஆமா, எங்க அத்தை சூப்பரா சமைப்பாங்க. வெறும் திராட்சை முந்திரி இது பண்ணி போட்டேன். அவ்வளவுதான். எல்லாம் கப்படி முதலே போட்டேன். வந்துட்டு அவங்களுடைய இது ஆமாமா கலரே இல்லையே. யூசுவலா கலர் நீங்க ஒரிஜினல் கலர் வந்து பாதாம் அல்வா சூப்பரா பண்ணுவாங்க. நிஜமா பாதாம் அல்வா ரிச்சாதான் ஸ்டிச் பண்ணுவாங்க. பாதாம் அல்வா எல்லா வருஷமும் பண்ண வேண்டிய சாப்பிட முடியுது. இந்த வருஷம் வேண்டி தான் பண்ணல. யாரும் இல்ல சாப்பிட. பாதாம் அல்வா பண்ணுவாங்க. அம்மா இது பாயசம். பாயசம் நல்லாது. கேரட் கீரை. ரசம் குடிச்சிடு. உன்னுடைய ஃபேவரட் குட்டிமா? எனக்கு ரசம். உனக்கு ரசமா? சொன்னியா அத்தை கிட்ட? உன்னுடைய ஃபேவரட் ரசம் தானா எல்லாத்தோடையும்? கல்யாண ரசமா? பொடி இடிச்சு போட்டு பண்ணுறேன். ஓ சூப்பரா இருந்தது. ரசம் சூப்பரா இருந்தது. ஆனா எனக்கு வந்து எப்பவுமே ஸ்வீட்டா. ஸோ கேரட் கீர் என்னுடைய ஃபேவரட். அல்டிமேட் கேரட் கீர். ரசம் சூப்பரா இருந்தது. நான் குடிச்சிட்டேனே. உனக்கு செம்மையா இருக்கா? அந்த லிஃப்ட்ல போறியா நீமா? லிஃப்ட்ல போறியா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த லிஃப்ட்ல போறியா நீ நானான்ட்டு.
2 பேரும் நாங்களே சொல்லிக்கிறோம் பயமா இருக்குல்ல அப்படின்ட்டு. ஏன் பயமா இருக்கு? தெரியலையே இந்த மாதிரி. ஸோ எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துக்க முடியலையா, அதனால கிறிஷ கிட்ட சொன்னாங்க, அதை ஓப்பன் பண்ணுடா, ஓப்பன் பண்ணிட்டு காமி அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு லைக் இவங்க இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து சூப்பரான பூஜை ரூம் வந்துட்டு ரெடி பண்ணாங்களாம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மியோட வச்சு அதே அதெல்லாம் சொன்னாங்க. அதான் அவங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, லைட் ஆன் பண்ணி காமி அப்படி இப்படின்னு. லைக் பாதி பூஜை லைக் இந்த சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாட்டி டைமில் இருந்துட்டு இருந்தது. ஸோ அது அப்படியே வந்து இப்போ தான் இந்த வீட்டுக்கு மூவ் ஆனாங்களா, ஏன்னா இங்கே தான் லிஃப்ட் வச்சு இதெல்லாம் கட்ட முடியும், அத்தைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதனால அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லிஃப்ட் இருக்குது, லைக் வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட். ஏன்னா வந்து லைக் நீங்கள் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு காமிக்கிற அவங்களால எழுந்துக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்துப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு இன்டோர் லிஃப்ட் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த இன்டோர் லிஃப்ட், லைக் சிங்கிள் பர்சன் போக முடியுமா. பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நாங்களுமே இதை வந்து எங்கள் வீட்டில் இப்போ வந்து வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அம்மா வந்து எங்கள் வீடு பார்த்திங்கன்னா மாடியில் தான் இருக்கா, அவங்க ஏறி ஏறி இறங்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து லைக் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்மாவால் வந்து ரொம்ப சாஞ்சி தான் நடப்பாங்க. அப்பா ஆனால் நல்லா வாக்கிங் போவார். அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப நேரத்தில் ஒரே இடத்துல உட்கார முடியாது. இவங்களுக்கு வந்து உட்காந்துட்டு தான் இருக்க முடியும், நடந்துகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுதான் இவங்களுக்கு மாற்றிக்கான ப்ராப்ளமு. ஸோ அதனால் லிஃப்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த லிஃப்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து விசாரிச்சிருக்காங்க எங்கள் வீட்டில், லைக் 10 lakhs கிட்ட ஆகும், அதாவது 8 lakhஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த பில்டிங்கில் வந்து அவங்களே வந்து ஓட்டை போட்டு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஸோ பார்க்கலாம் நம்ம அது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. நிறைய பேர் எனக்கு வந்துட்டு அம்மாவை வந்துட்டு லைக் நீங்கள் ஏன் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி இது பண்ணக்கூடாதுன்னு, அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாக வந்து இண்டிவிஜுவலில் தான் இருந்தாங்களா. ஸோ இன்னொன்று வந்து இது எங்களுடைய பாட்டி அண்ட் தாத்தாவுடைய வீடு. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பா வீடு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடை வந்து இது பண்ணணும்னு மனசு வரல. ஸோ அதனால தான் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்க்கெல்லாம் போகாமல் இங்கேயே லைக் எங்களுடைய வீட்லேயே இருக்கலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கான கம்ஃபர்டபுள் இருக்கும், லைக் அவங்களே ராஜா அவங்களே மந்திரி, யார்கிட்டேயும் கேட்க தேவையில்ல அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரும், நீ இந்த வீடை விட்டு போ, நான் உனக்கு வந்து வேற வாங்கி தரேன் அப்படின்லாம் நம்மளை யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி ஓகேங்க, வாங்க இவங்க வீடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாரெல்லாம் போறீங்களாடா? ஏன்டா என்ன அனுப்பி வைக்கிறதுலயே இருக்கிறீங்க? வால் பசங்களா, என்ன ஏன்டா அனுப்பி வைக்கிறீங்க? சரிடா நான் போறேன். ஓகே இங்க போயிட்டு கிரவுண்டா? ஏம்மா சீரியஸா கண்ணவே மாட்டேங்குது. ஓகே மேல போதா கீழே வருது. என்னடா உண்மையில நல்லா தாண்டா இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது. இவங்க வீட்டை லிஃப்ட வச்சு விளையாடுற ஒரே ஆளுங்க நாங்க தாங்க. ஏதோ ரோலர் கோஸ்டர் போற மாதிரி ரெண்டு எல்லாரும் வந்து ஜாலியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு, பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கு, செம்ம. வீட்டுக்குள்ள வந்து லிஃப்ட் நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓகே மாடிக்கு போவோம். என்னடா போக மாட்டேங்குது? ஓகே சூப்பரா இருக்குல்ல. ஓகே ஓகே அவ்வளவுதான், புஷ் பண்ணிட்டா நமக்கு ஓபன் ஆயிடும். என்னடா ஆளாளுக்கு டர்ன் எடுத்து ரோலர் கோஸ்டருக்கு போற மாதிரி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நீதான்ப்பா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நீதான், நீ போயிட்டு வந்துட்ட. பை ஹேவ் ஃபன். இல்ல பசங்க எதோ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், கடைசியில இங்க வந்து லிஃப்ட்ல என்ஜாய் பண்றாங்க பத்தியா. நீ நெக்ஸ்ட் போறியா? நீமா போயிட்டு வா. நீமா நாங்களாம் ரோலர் கோஸ்டருக்குலாம் நாங்க ஆசைப்பட மாட்டோம், எங்களுடைய மேக்ஸிமம் டிரைவ் இதுதான். வந்துட்டு நல்லா பேசி முடிச்சிட்டோம். இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். அனி ஓகே நம்ம இறங்கணும் பாத்தீங்களா, அந்த கார் இங்கதான் நின்றுட்டு இருந்தது. சரி இருங்க. என்னடா? ஆமா ஃபேக்டரி தான். என்னடா நீ என்ன நினைச்ச? அவன் கலாய்கிறான் அவன்.
வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து கிச்சன், நல்லா ஓப்பன் கிச்சன் ஆக்சுவலா. ஓகே. ஓ இங்க அடுப்பு இருக்கு. அங்க வந்து தனியா வாஷிங் மிஷின் வாஷ் பண்ற ஏரியா இருக்கு. வா அந்த சைடு எனக்கு ஹெல்ப் பண்ண, டோர் ஓபன் பண்ணி காமி. அனிதான் நமக்கு வந்துட்டு டோர் ஓபனர். யா அது கபர்ட்ஸ் கண்ணா. ஐ திங்க் இது ஒரு பெட்ரூம் நினைக்கிறேன். யா யா இது ஒரு பெட்ரூம். ஏசி லிவிங் ரூம்ல தான் இருக்கு, அதனாலதான். அதான் கண்ணா அத்தை ஏசியில மட்டும்தான் இருப்பாளா, அது நல்லா மூடிடு. ஓ அங்க சங்கு இருக்கா, சரி மூடிடு. இது நல்லா மூடிருக்கா. ஒரு பெட்ரூம், அங்க ஒரு பெட்ரூம். அங்க வந்துட்டு என்னுடைய கசினுடைய டாட்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அனி அனி இங்க வா, இந்த டோர் ஓபன் பண்ணு. இங்க யாருமே இல்ல, ஓபன் பண்ணு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெட்ரூம். ஏன் இஷ்டம் இல்லை டிராவல் பண்ண, உடனே டிராவல் பண்ண முடியுமா, ரெஸ்ட் வேணுமான்றதுக்கு. நானேஷ் கிளம்பலாமாதம்மா? அந்த இன்னொரு 2 பாட்டி கிளம்பலாமான்னு சொன்னா எங்க அம்மா வந்து சொன்னாங்க மெயினான ஆளை கேளுனா, நேரா அனிஷ் கிளம்பலாமான்னு கேக்குறாரு. அப்ப என்ன அனிதான் மெயின்டான இல்ல. அப்பா எனக்கு ஒரு டவுட். அம்மா என்ன சொன்னா, மெயினான ஆளை கேளுனா, நீ என்ன பண்ண? அனிஷ கேட்டான். அவன் தானே மெயின். நீயே அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கும் போது நான் நேரா உன் மூலியமா அவனை கேட்கறத விட நேரம் அவனை கேட்டுறேன். கேட்டு புக் பண்றதையே ஒண்ணுதான் கேட்டேன். நீ வந்து உடனே சின்ன அங்க காஃபி நல்லா இருக்கும், பிஸ்கட் கொடுப்பாங்க. அதாவது எங்க அட பாவிகள ஒரு காஃபி பிஸ்கெட்டுக்காக அங்கே போற 2 டீ வாண்டாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு பியூட்டிஃபுல், இது எனக்கு அம்மா இது பிராஸ்ன்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா செம வெயிட், லிட்ரலி செம பியூட்டிஃபுல்லா ஒரு லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி. பின்னாடி வந்துட்டு கிருஷ்ணர். ஓ கேஸ்டைன் கலந்துருக்கோன்றியாப்பா? பாத்தியா தூக்கி நீ பாத்திருக்கியா அது வரைக்கும்? இல்ல நான் தூக்க முடியலன்னா நான் சொல்லல, வெயிட்டா இருக்குன்னு சொன்னேன். அப்பா சுவாமியை வச்சு நீ டம்பிள்ஸ் எடுப்பியா? இரு இரு, சாமி கோயில்ல இருக்கிற வரைக்கும் தான் சுவாமி. ஏன்னா அதுக்கு அந்த அக்ஷன் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு உயிர் இருக்கும். இங்க வந்தோடனே இது அலங்கார பொருள், ஷோ கேஸ் வச்ச மாதிரி ஆயிடுது. பூஜையில வைக்கல. அதுக்கு அந்த வைப்ரேஷன் வரணும், அதுக்கு வைப்ரேஷன் வரணும். அது கோயில் இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் எல்லாரும் வந்து கும்பிடும்போது டபுள் ஆகும். கிறிஷ் வந்து என்ன சொல்றானா, இது நீ கிறிஷ் என்ன சொல்றானா, நீ சொல்றது தப்பு, ஆனால அம்மா சொல்லி உன்னை திட்ட சொல்றாங்க. சரி எல்லாம் சண்டை போட்டு முடிச்சிட்டோம், நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிடிக்கணுமா? ஓகே கிளம்பணுமா நீமா? ஆமா வா போட்டோஸ் எடுத்துக்கலாம், வரியா? வந்து ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்ப கிளம்ப வேண்டியதுதான். 8 years கழிச்சு மீட் பண்றோம் நாங்க. அப்பா நானுடா அப்பா இது அப்பா வீக்லி ஒன்ஸ் வந்துருவாரு, இங்கதான் இருப்பாரு. கிராண்ட்பா வந்து உங்க கம்ப்ளைண்ட் இப்பதான் வருது. இருப்பா அங்க உனக்கு கிட்டத்தட்ட 4-5 months மேல. அப்பா என்னமா அடிக்கடி அப்பா வந்து அத்தை வீட்டுக்கு போறேன்னு எங்க போயிட்டு இருக்க, கேட்டியாத? அதுக்காக குளிச்சு போயிடும். திரிஷா வீட்டுக்கு, நயன்தாரா வீட்டுக்கு தேவையா? அதெல்லாம் ஒண்ணுமே
ஆமா அப்படியே உண்மையா இருந்தாலும் அத்தை த்ரிஷா நயன்தாராலாம் கொஞ்சம் ஆசைப்படலாம், கொஞ்சம் ஓவரால் அவர் ஏஜ்னா த்ரிஷா ஏஜ்னா அவ்வளோ சீன் இல்லைன்றீங்களா? ஐயோ அவ்வளோ இதெல்லாம் இல்லையா? கலாய்க்கிறாங்க. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. பையன் பண்ணி வேற ஆமாடா தேங்க்ஸ். என்னது சொன்னியா வா இங்க வா கிளம்பியாச்சு. இப்போ ஓபன் பண்ண. ஓகே. ஸோ 2 பேருக்கும் வந்துட்டு கிளம்பணும். வாழ்க்கையில எல்லாருமே எப்படி எப்படியோ எக்ஸைட் ஆவாங்கடா, ஆனா நீங்க 2 பேரும் எக்ஸைட் ஆறீங்க பத்தியா ஒரு லிஃப்ட்ல போயிட்டு வரதுக்கு. 2 பேரும் என்னமா வீடு வீடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வீடு. அனினோ அத்தைய பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ 8 இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போது எங்கள் அத்தை வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கராக லைக் இதுவாக இருப்பாங்க, அப்படியே சிட்டு சிட்டுன்னு ஓடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, உடம்பு முடியவே இல்லை அவங்களுக்கு. ஹாய், குட் ஈவினிங். ஹாய். ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பாட்டி, எனக்கே சித்தி பாட்டி, இவங்களுக்குலாம் வந்து சித்தி கொள்ளு பாட்டி, அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். எனக்கு சுத்தமாக வந்து ஆமா இவன்ல சொல்றான், நான் சித்தியே சொல்லிடுறேன், சித்தி கொள்ளு பாட்டிலாம் என்னால சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நானே சித்தி கூப்பிட்டேன்னா அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு சித்தி பாட்டி அவங்க 2 பேருமே. அம்மா 2 பேரு நான்ச்சும் ஒண்ணுதான் விசிட் பண்ண போறாங்க. இல்ல எனக்கு தெரியும் பாபாய்க்கு 2 சிஸ்டர்ஸ். பாபாய்க்கு மத்தவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டாங்க. பாபாயே டிக்கெட் வாங்கிட்டாங்க. பாபாயே டிக்கெட் வாங்கிட்டாங்க. 2 பேர் தான். ஓகே. பாபே தான் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஹலோ. சோ அவங்க வீட்டுக்கு, அவங்களுடைய ஹோமுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இல்லப்பா ஹோம் வந்துரும் ஈஞ்ச பக்கம் நீலாங்கரை, ஈஞ்ச பக்கத்துல தான் இருக்கு நீலாங்கரை. பக்கத்துலயே பீச் இருக்கும்ல. பீச் இருக்கும்ல அந்த பக்கம். இது எதிர் சைடு, இந்த பக்கம் பீச், ஹோம் இந்த பக்கம், ரோடுக்கு இந்த பக்கம். ஸோ நாங்க வந்தாச்சு. இங்க பக்கத்துலயே வந்துட்டு இதுதான் இவங்க எல்லாம் இருக்கிறது. அனி குவைட் அனி கிரிஷ். அது கிட்ட வந்து முட்டிக்கிட்டு அனி, நாட் ஃபன்னி அனி. இவன் வந்து ரொம்ப அசால்ட்டா அதுகிட்ட போயிட்டு இருக்கான். ஸோ வந்து நீ சீனியர் சிட்டிசன் ஹோம் இதுதான் இங்க இருக்காங்க. இங்க 2 சித்தி பாட்டியும் இங்க தான் இருக்காங்க. ஸோ 2 பாருங்களேன் எவ்வளோ இது பண்ணானுங்க நாயை பத்தி தைரியமா, ஆனா ஒரு பயத்தோட எப்படி போறான் பாருங்க. இங்க வந்து சாணி இருக்குதான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனி தொடலாம் கூட தானே. ஸோ எங்க 2 சித்தியும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்களா, அதான் சொன்னாங்க. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தி பாட்டி எங்க பாட்டி வந்துட்டு எங்க அப்பா கூட தான் இருந்தாங்க. 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிட்டு ஒரே ரூம்ல இருக்காங்களாம். ஸோ அது வந்து 36,000 rupees தான். அவங்க 2 பேருமே வந்து ஐசிஎஃப்ல வந்து சூப்பர் பெரிய போஸ்டிங்லாம் இருந்தாங்க. இவங்க தான் என்னுடைய ஃபேவரட் சித்தி பாட்டி. ஆக்சுவலி நான் வந்து சித்தின்னு தான் கூப்பிடுவேன். என்ன சித்தி வீடியோ சித்தி, நம்ம யூடியூப்க்கு வீடியோ. புரியல. யூடியூப் வீடியோ அது இதுல வரும். ஓ அதுக்கா இது? ஓ இவ்வளவு உன்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் 54ல நிறைய பேர் இருக்கா. அவ இருக்கா, இவ இருக்கா. என்ன சொல்லணும்? நீ சொல்லிருந்தா எல்லாரும் இருக்கா, நான் ஒண்ணும் இல்லையே. எப்படி சித்தியன் தானே வந்தா வீடியோல. கல்யாண வீடியோல போடும்போது சித்தி எல்லாரும் கல்யாண வீடியோல நீங்க தான் எங்க இருக்கு எங்களை கேட்கணும். நான் சொல்றேன் நாங்களும் சித்திகள் அப்படின்னு. யாருன்னா எங்க அப்பாவுடைய
அம்மா அவங்களுடைய சிஸ்டர்ஸ் இவங்க 2 பேரும். இங்க குட்டி பசங்களாம் விளையாடினாங்க. பாட்டியுடைய போன் எடுத்துன்னு போய் அவங்க அங்க போனை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. நாங்க வந்துட்டு திருப்பதி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திருப்பதியில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் லவுட் ஃபேமிலி. நீங்கெல்லாம் கேட்பீங்கல்ல, ஏன் சத்தமா பேசுறீங்கன்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மைக் வச்சு பேசினாலும் அது வந்து லவுடரா கேட்கும். பிகாஸ் நாங்க வந்து ஒரு லவுட் ஃபேமிலி. எங்க தாத்தா, இந்த சித்தி பாட்டி, அப்புறம் இந்த சித்தி பாட்டி எல்லாருமே வந்துட்டு ஆமா எல்லாரும் ஐசிஎஃப்ல தான் இருந்தாங்க. ஸோ அதான் வந்து அதுக்கு தான் சொல்றாங்க. எங்க தாத்தா வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி போயிடுவாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஆஃபீஸர்ஸா இருந்தாங்க. அதான் சொல்லி கலாய்ச்சின்னு இருந்தாங்க. திருச்சி காலேஜ்க்கு சொல்றாங்க. ரசம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் கீரை. ஐஸ்கிரீம் வாங்கி வச்சா யாரும் சாப்பிடலாம் மறந்துட்டோம். ஐஸ்கிரீம் மறந்துட்டோம். இப்பதான் கால் பண்ணி சொன்னா. ஆமா. டின்னருக்காக இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மாடு இருக்கு. அணி வந்து பாக்கணுமா. வா அணி, வா இங்க வா. தொடுறியா? தொடு, அங்க போய் தொடு. எதுவுமே பண்ணாது. அந்த சைடு தான் இருக்கு. போய் தொடு. யா ஒண்ணும் பண்ணாது. தாண்டி போ. வெஜிடபிள்ஸ் இருக்கு. இங்க பாரு, வெஜிடபிள்ஸ் இருக்கு. போய் தொடுறா. எதுவும் பண்ணாத. அந்த ஆண்டிலாம் இருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. ஃபுட் போடுறதுனாலதான் இது அங்க இருக்கு. அங்க பாரு, ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணுது. அது எப்படியானா எஸ்கேப் ஆகி இங்க இருக்க வெஜிடபிள், எப்படியானா எஸ்கேப் ஆகி இங்க இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறதுன்றதுதான் அதனுடைய எய்ம். இப்போ கார்னர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டோன்னே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கு. அனி இங்க பாரு, உன்கிட்ட தான் வருது. கிரிஷ் வந்து தொடுற, வாடா. எனக்கு வேண்டாம். இல்ல அப்படின்ட்டு இல்ல, ஜஸ்ட் அனி என்ன இப்படி எல்லாம் ஆயிட்டான், பயங்கரமா தொடுறான். லைட்டா இதா இருக்கும், அரிக்கா இருக்கும். ஏய், அது நாயை கூப்பிடுறதுடா. சுச்சு சுச்சுன்னு கூப்பிடுற. அவங்க சிரிக்கிறாங்க. இங்க வான்னு சொல்லி கைய நீட்டு வரும். அங்க பாரு வருது பத்தியா. ஓகே. மாடு நாயெல்லாம் ரசிக்கிற ஒரே ஆளு எங்க குடும்பத்திலே அனிஷ் மட்டும் தான். அவனுக்கு மாடு நாய் இதெல்லாம் ரொம்ப எஸ்பெஷலி திருநாய். கரெக்ட். கிருஷி சொன்ன மாதிரி சான்வி கூட இல்ல, திருநாய் ரொம்ப அண்ட் மாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா வெதருக்கு சும்மா சூப்பரா செட் ஆயிட்டு எல்லாம் வெயில சுத்தி சுத்தி கண்ணங்கரியல்னு நிக்கிறோம். இங்கதான் இருக்கு இந்த ஊஞ்சல். நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. நல்லா இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி பாருங்க, ஒரு நல்ல மழை வந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். வெயிலே இல்ல. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க இதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு இது இருக்கான், பீச் இருக்கான். ஸோ நம்ம பீச்சுக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனா லிட்டரலி வந்துட்டு சாக்ஸ் போட்டுட்டா எப்படி இருக்கும் பால், அந்த மாதிரி இருக்கும் பால். ஆமாடா, சூப்பரா அழகாயிட்டு இருக்காங்க. ஏய் தள்ளுடா. இப்போ வச்சு இப்ப இருந்துட்டா நாய் இல்ல. தண்ணி இல்ல பேர். திருவேற்காடு கோவில். 3 மாசம் போய் அபிஷேகம் பண்ணது இவன் குழந்தைகள இருக்கச்சா எல்லாரையும் அழைச்சிட்டு ஓங்கோல் போவேன். அங்க போன உடனே ராஜி பெரியமால என் பசங்க எல்லாம் மெட்ராஸ்ல படிச்சுட்டா லீவுக்கு வந்திருக்கான்னு எல்லார்ட்டையும் பெருமையா சொல்லுவோம். அவங்க ஹோட்டல் வச்சிருந்தாங்க.
சூப்பரா பண்ணி போடுவோம் தெரியுமா? எல்லாம் பண்ணி போடுவா. இவங்க எல்லாம் போயிடுவாங்க. கடைசியில் நாங்க எல்லாம் எடுப்போம், சமையல் பண்ணுவோம். நீ கதை சொல்றா. சமையல் எல்லாம் பண்ணிருக்கோம். என்ன அப்படியா? ஆமா. ஓகே கிளம்பலாம். சந்தோஷமா இருக்கிற எல்லாம் வந்து ஓகே சித்தேஷ், பை பை. பை பை. கடை இல்லாம நடக்க மாட்டேன். அதனால சரி, எல்லாரும் ஆமா. எங்கனாலும் போட்டோ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுடைய பேபி சித்தி மட்டும் கிளம்பி எங்களை வந்து அங்கே வரைக்கும் ட்ராப் பண்ண வராங்க. கிளம்புறதுக்கு வந்து 433 meters away. யா, இன்னொரு வண்டி வருது. காலையில் என்னச்சு தெரியுமா, காலையில் வந்துட்டு ஒரு பெரிய காமெடி ஆச்சு. எங்களை வந்து ஒரு வந்து பிக்கப் பண்ணிட்டு இருடா, இருடா. நம்மள கத்தி என்னடா ஆச்சு கிருஷ்மா, என்னமாச்சு? பிக்கப் பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆமாம், காலையில் எங்களை ஒரு டிரைவர் பிக் பண்ணிட்டு கார்ல உட்காந்ததுக்கு அப்புறம் இறங்குங்க நான் கேன்சல் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா 200 ரூபாய் கூட கொடுத்துடுறோம்னு சொல்றோம் நாங்க. நான் கேன்சல் பண்ணேன், நீங்க இறங்குங்க. அவன் ஃபர்ஸ்ட் 600 கேட்டானா, 600 கேட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ எங்களை இறக்கி விட்டுட்டு போகலாம், ஏற்றி விட்டுட்டு. எக்ஸ்ட்ரா கேட்டாரு. 450க்கு 600 கேட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா கேட்டாங்களா. அம்மா வந்து என்னப்பா நீ அப்படின்னாரு. உடனே வந்து சரிப்பான்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஆனால் அவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இறங்குங்க நீங்கள் இறக்கி விட்டுட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியில் வந்தோம்.